குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அந்த புறத்துல பணிக்கு வந்தாங்க. அந்த புறத்துல பணினா என்ன? வேசியா இருக்கும். தமிழ்நாட்டில் தெலுங்கு ஐயரும் இருக்கிறாங்க, தெலுங்கு ஐயங்காரும் இருக்கிறாங்க. எவ்வளவு முரண் பாருங்க. நான் சொல்ல பெரியார் தெலுங்கர் கிடையாதுங்க. தெலுங்குன்னா திமுக நினைச்சிட்டு பேசுறாங்க. பெரியார் பேர் திமுக கலைஞர் தெலுங்குறா, ஸ்டாலின் தெலுங்குறா இல்லையே. இப்படி யாரை சொல்றீங்க? கலைஞர். அப்போ நேரு நான் சொன்ன நேருகிட்ட இவங்க அம்மா சொல்லியோ யாரோ சொல்லி இந்த பொண்ணை கம்பேர் பண்ண சொல்லுங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசணும்னு அப்ப நினைக்கல. அமைதியா இருக்கு. இதுதான் அவருடைய ஆதியும் அந்தமும். இது பலருக்கு தெரியாது. நானும் தெலுங்கு மருமகள் தான் சொன்னேன். அப்படி தெலுங்கு மருமகள் அப்படி பேசல. உங்களுடைய ஹஸ்பண்ட் வீட்டுக்காரங்களும் அப்புறம் விளக்கு கொடுத்தாங்க. வணக்கம், இது வாவ் தமிழா. நான் தளவாய் சுந்தரம். இன்று நாம் சந்திக்க இருப்பது அரசியலாளர் வழக்கறிஞர் KS ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். கஸ்தூரி ஒரு மீட்டிங்கில் பேசுறது ஒரு சர்ச்சையாகி அது ஒரு வழக்காகி இன்னைக்கு அவங்களோட முன்ஜாமீனை ரத்து பண்ணியிருக்காங்க. ஒரு வழக்கறிஞரை இதை எப்படி பார்க்குறீங்க சார்? கஸ்தூரி அன்னைக்கு தெலுங்கர்கள்னு வேகா பேசினாப்புல எல்லா தெலுங்கரையும் குறிப்பிட்டது. நீங்கள் அதை கவனிக்கணும். அது பிராமின் உடைய அமைப்பு ரீதியாக போடப்பட்ட மேடை. அவங்க தான் நடத்துகிறாங்க. அந்த மேடையில் தெலுங்கர்கள்னு அந்த அம்மா பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் தெலுங்கு ஐயரும் இருக்கிறாங்க, தெலுங்கு ஐயங்காரும் இருக்கிறாங்க. எவ்வளோ முரண் பாருங்க. இந்த அம்மையார் யார்? கஸ்தூரி. போய் தெலுங்குங்க எல்லாம் இங்கே உட்கார்ந்துட்டுருக்காங்க. ஒரு விரசமாக பேசுனாங்க. அந்த புறத்தில் பணிக்கு வந்தாங்க. அந்த புறத்தில் பணினா என்ன? ஒன்று ராணியை சிங்காரித்து அவங்க கூந்தலை சரி பண்ணி கெட்டி பூ வச்சு புடவைகள் உடுத்துறதுக்கெல்லாம் உதவியாக இருக்குது ஒன்று. ரெண்டாவது அந்த புறத்தில் காலு கையை மடக்கி விடணும் இல்லையா? காலு கையை அந்த மசாஜ் பண்ணி விடணும். இல்லைன்னா வேசியாக இருக்கணும். இந்த மூணு தானே. இது என்ன? இந்த மூணு அர்த்தம் தானே. அப்படி பேசலாமா? அந்த பண்பு வேணும் இல்லையா? அந்த பொண்ணு உங்கள் அம்மா அட்வொகேட். எனக்கு நினைவு சர்வபூமன் ஆஃபீஸில் அந்த அம்மா இருந்ததுன்னு நினைக்கிறேன். சிவில் சைட் பார்த்துருந்தது. இப்போ அந்த அம்மா நாங்களாம் அட்வொகேட்டாக பிரம்மாண்டமாக இருக்கும் பொழுது இந்த பொண்ணு அவங்க அம்மாவோட கோர்ட்டுக்கெல்லாம் வரும். யாருன்னா என் மக எத்ராஜி காலேஜில் படிக்குது, BA ஹிஸ்ட்ரி படிக்குதுன்னு என்கிட்ட சொன்னது உங்கள் அம்மா. நான் சொல்லுது 82, 83 அந்த கட்டத்தில். பிறகு ஒரு தடவை இந்த பொண்ணை பார்க்கும்போது சுபோத்கான் சகாயின்னு என்னுடைய நண்பர், மத்திய அமைச்சர். அவர் தான் திரைப்படத்துறைக்கு INB மினிஸ்டர் இருந்தார். INB மினிஸ்டருக்கு இல்லையா? 90 திமுக ஆச்சு. நான் திமுகவில் இருக்கேன். அப்போ திரைப்பட விழா இங்கே நடந்தது, கலைவாண அரங்கில். அது மாதிரி நம்ம யூனிவர்சிட்டி நூற்றாண்டு அரங்கு இல்லையா? அதில் தான் துவக்க விழா நடந்தது. சுபோத்கான் சகாய் கலைஞர். அப்போது நேரு அந்த செய்தித்துறை அமைச்சராக இருந்தார். பிறகு நான் சொன்ன நேருகிட்ட இவங்க அம்மா சொல்லியோ யாரோ சொல்லி இந்த பொண்ணை கம்பேர் பண்ண சொல்லுங்க, மேடையில் அழைப்பாங்க இல்லையா? அதுலேயோ இதிலோ ஒன்று போட சொல்லி அப்போ சொன்னேன். இந்த பொண்ணு இவ்வளவு கிறித்துவாக இப்போ இந்த மாதிரியெல்லாம் பேசணும்னு அப்போ நினைக்கல. அமைதியாக இருந்தது. இதுதான் அவளுடைய ஆதியும் அந்தமும். இது பலருக்கு தெரியாது. அதுக்கு பிறகு தான் நடிக்க வராங்க. அதுக்கு பிறகு சினிமாவில் நடிக்க வராங்க அப்படின்னு நினைக்கிறேன். 91, 92 பிறகு தான் வராங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சினிமாவில் அதிகமாக தெரியாது. அப்போ நான் திரைப்பட தணிக்கை குழு உறுப்பினராக இருந்தேன். அந்த பொண்ணு நடித்த படத்தை கூட ஒன்று சென்சார் பண்ண பெரிய கதாநாயகி விட சாதாரண விட. இது நான் அறிஞ்ச அந்த பொண்ணை பற்றி அறிஞ்சு அதுக்கு பிறகு எனக்கு அந்த பொண்ணுக்கு நான் பார்த்ததில்லை, செஞ்சது. ஏதாவது டிவி பேட்டியில் எங்கேயாவது வரும் பார்ப்பேன், நான் பேசுறதில்லை. இப்போ கஸ்தூரி பேசின விஷயங்களில் ஒரு விஷயம் என்ன சார், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிராமணர்கள் முன்னாடியே வந்தவங்க, தெலுங்கர்கள் பின்னாடியே வந்தவங்க. நீங்கள் தெலுங்கர்களையே தமிழர்களாக தமிழினமாக ஏற்றுக்கொள்ளும் போது பிராமணர்களை ஏன் ஏற்றுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேள்வி வைக்கிறாங்க. இந்த வரலாறு என்ன சார்? அந்த புறங்களை வேலை பார்த்தாங்கன்னு தானே இப்போ அதுதானே பிரச்சனை. அது பேசலாமா? நீங்கள் இப்போ வைங்க, பிராமணர்களும் முன்னாடியே வந்தவங்க, அதுக்கு முன்னாடி வந்தவங்கன்னு வைங்க. அந்த கேள்விக்கு நீங்கள் கேட்கல. நியாயங்கள் இருக்கலாம், நியாயங்கள் இல்லாமல் இருக்கலாம், அது வேறு விஷயம். நீங்கள் எடுத்த உடனே வேசிகளாகவும் தெலுங்கு அந்த புறத்தில் பணியாற்றினவங்களாகவும் வந்தோன்னு அப்படி போடக்கூடாது. சுயமரியாதை விஷயம் இல்லை, தன்மான விஷயம் இல்லை. நான் சொல்ல பெரியார் தெலுங்கர் கிடையாதுங்க. தெலுங்குன்னா திமுக நினச்சிட்டு பேசுகிறாங்க. பெரியார் கன்னடத்துலேருந்து வந்தவர். அண்ணா தெலுங்கரா? அண்ணா தமிழர் தானே. பேர் திமுக கலைஞர் தெலுங்குறா, ஸ்டாலின் தெலுங்குறா இல்லையே. இப்படி யாரை சொல்கிறீங்க?
ஆனால் இப்போ என்னென்ன சார் இப்போ இதில் பற்றி என்ன ஒரு விமர்சனம் வைக்கப்படுது என்னென்னா கஸ்தூரியோட பேச்சுக்கு பின்னாடி சீமான் நாம் தமிழர் கட்சிக்காரங்க யார் வேணா இருந்துட்டுங்க. அதனால என்ன இருக்கே, ஒரு 10 பேர் கூட்டிட்டா எது வேணா பேசலாமா? நியாயமாயிருப்பா? எவனோ சொல்கிற வார்த்தையை கட்டு நான் சொல்கிற பெரியார் தமிழர் அல்ல சார், கன்னடர். அவங்க வந்து அந்த உங்களுக்கு தெரியும், சேர நாட்டிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்தவங்க கன்னடாவில் வந்து குறும்பர்னு ஒரு இனம் இருக்கு இல்லையா, இப்போ சித்தராமையா இருக்கு இல்லையா, இவருடைய குடும்பம் இவங்களுடைய இனத்தை சார்ந்தவங்க பல பேர் கோயம்புத்தூரில் இருக்காங்க. மேட்டுப்பாளையம், தொண்டாமுத்தூர் அந்த எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது. அவர் வந்து கன்னடம் பேசுகிற குடும்பத்தை சார்ந்தவர் பெரியார். ஈவிகே சம்பத். ஈவிகே சம்பத் ஒரு தெலுங்கு பேசுகிற இடத்துல கல்யாணம் பண்ணார், அவ்வளோதான். இளங்கோவன் அவர் பையனுக்கு ஏதோ நாயுடு காலில் கல்யாணம் பண்ணாங்க. இப்படி தான் இல்லையா, அவரை கன்னடா. அண்ணா வந்து தெலுங்கு கிடையாது, காஞ்சிபுரத்தில் மோலியார் குடும்பத்தை பிறந்தவர். கலைஞர் வந்து கலைஞருக்கும் ஆந்திர நாட்டுக்கு எந்த சம்மந்தம் இல்லை என்னால் சொல்ல முடியும். ரெண்டாவது ஒன்று சொல்கிறேங்க, உலகமயமாக ஆகிப்போச்சு. நீங்கள் தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் எல்லா இடத்துலையும் ஒன்று போல இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும். அதே மாதிரி தெலுங்கர்கள் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறாங்க. உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். பல இடங்களில் எம்பி, இப்போ ஆந்திராவில் வந்து ஒரு பெண் வந்து அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியும், இந்த அமெரிக்கா தேர்தலில். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நாளைக்கு இவங்கெல்லாம் இப்படிலாம் பேசுனா உலகத்தில் ஒரு ஒப்பீனியன் கிரியேட் ஆகும் இல்லையா? இந்தியாவுக்கு எதிராக கிரியேட் ஆனால் என்ன ஆகும்? மத்திய சர்க்காரை பாதிக்கும். மத்திய சர்க்காரை பாதித்தா தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்பாங்க. உலகமயமாக்கல் வந்து இப்போ இந்தியா மட்டும் இப்போ 91 நரசிம்மராவ் காலத்துக்கு பிறகு எல்லாமே நம்ம வாழ்கிறது செய்கிறது தான் உலக வங்கி. இதுக்கு மூத்த அண்ணன் பிக் பிரதர் அமெரிக்கா இருக்காப்புல. என்ன இப்போ வந்து நீங்கள் எதாவது கடன் வாங்குறீங்கன்னா உலக வங்கியிலையோ ஏதோ இந்தியா வாங்கினா அவன் பார்ப்பான், இங்கே சுதந்திரம் எப்படி இருக்குது, பேச்சு சுதந்திரம் எப்படி இருக்குது, குழப்பம் இருக்கா, இங்கே ஜனநாயகம் இருக்கா, சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறாங்களா, எல்லாம் பார்த்துட்டு தான் லோன். இது வெறும் மட்டும் நம்மக்கிட்ட சொத்து இருக்குது, இப்போ பேங்கில் ஸ்டேட் பேங்கில் லோன் வாங்கினா அப்படி வைக்க மாட்டேன். உலக வங்கியில் பார்க்கும்போது டெமோக்ரஸி நல்ல விதமாக அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கிறாங்களா, இராணுவ ஆட்சி நடக்குதா. இப்போ இலங்கையில் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க கடன் பொருளாதாரத்தில். அப்புறம் இந்தியா அதுக்கு வந்து கார்டியனாக நின்று நிர்மலா சீதாராமன் வாஷிங்டனில் போன வருஷம் ரணில் இருக்கும்போது பேசி தான் கேரண்டி எடுத்து தான் இந்தியா சிபாரிசில் கிடைக்குது லோன். உங்களுக்கு புரியுதா? இப்படியெல்லாம் பல சிக்கல், அகப்புற சிக்கல். இஷ்டத்துக்கும் இங்கே இருந்துக்கிட்டே நம்ம ஒரு மைக் கிடைக்குன்னு எல்லாம் பேசியிருக்காரு. இப்போ உலகமயமாக்கல் சார்ந்துள்ளது. உலகமே ஒரு கிராமம், குளோபல் வில்லேஜ் என்ற ஒரு புரிதல் எல்லாருக்கும் வரணும். இனிமேல் வந்து உங்களுடைய தேசிய இனம் பாதுகாக்கப்பட வேண்டும், உங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும். பொருள் எழுப்பலாம். நீ தனி நாடுன்னு வாங்க முடியாது, சாத்தியக்குறையே இல்லை. தனித்தமிழ்நாடுன்னு வாங்க முடியாது. இந்த தமிழ் தேசியத்துக்கு முதல்ல குரல் கொடுத்தவங்க உடைய சூழல் வேற. உங்கள் அரசியல் செல்வாக்கு போகணும், 4 பேர் கைதட்டுறாங்க, நமக்கு முன்னாடி 10 பேர் தள்ளுறாங்கன்னா ஒன்றும் சரியாக வராது. அந்த வயசில் இருக்கவங்க இன்றைக்கி கைதட்டுவாங்க. இதே இன்றைக்கி கைதட்டுறவங்க இன்னும் 10 வருஷம் ஆனவுடனே குடும்பம், கல்யாணம், இந்தியாவின் பிரச்சனை, தன் பிள்ளைகளை காப்பாற்றுறது அப்போ தெரியும் உங்களுக்கு. இன்றைக்கி கைதட்டுறாங்க இல்லையா? இன்றைக்கி இந்த வயசில் 17 to 22, 25 வயசுக்குள்ளே கைதட்டுறாங்க இல்லையா? இவங்க வந்து 25 வயசு தாண்ட உடனே என்ன ஏதுன்னு உலகம் அப்போ தான் புரியும். அதுக்கு முன்னாடி இவங்க ஆட்ட கைதட்டுவாங்க, அது தக்க மேடையில் யாராவது பேசுவாங்க. இப்போ கஸ்தூரியோட முன்ஜாமீன் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க, அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கு. வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு சார்? என்ன நடக்கும்? ஒரு கைது செய்யப்படுவாரா சார்? இப்போ 2 ஆப்ஷன். இப்போது அவங்க ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டிருக்காங்க. ஆன்டிசிபேட் பண்ணால் வெளியே இருக்கிறாங்க, கைது ஆகலாம். இப்போ 2 ஆப்ஷன். கஸ்தூரி வந்து எங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களோ அங்கே போய் சரண்டர் ஆகும். இல்லை என்றால் மறுபடியும் இதே ஆன்டிசிபேட்டரி பெயில் 1 வாரம் கழித்து போடலாம். 2 இப்போ இருக்கிற நிலைமைக்கு இதுதான். ஒன்று வந்து அந்தம்மா போலீஸிடம் போய் அவரே நேராக போகலாம், எந்த ஸ்டேஷனில் அவருக்கு மேலே பதிவு பண்ணியிருக்காங்களோ அங்கே போகலாம். இல்லைன்னா மறுபடியும் 1 வாரம் கழித்து ஆன்டிசிபேட் பெயில். இந்த 2 உரிமைகள் அவருக்கு இருக்குது. ஒருவேளை கைது செய்யப்பட்டால் மறுபடியும் ரெகுலர் பெயில், ஆன்டிசிபேட் பெயிலில் எப்பவும் கைது செய்யப்பட்ட கஸ்டடி எடுத்த பெயில் போடுவாங்களே அந்த பெயில் போடும். இதுதான் அவருக்கு சட்டபூர்வமாக எதிர்கொள்ள வேண்டிய சூழல். ஓகே. இல்லை பார்த்தீங்கன்னா நீதிபதியே வந்து ரொம்ப கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க யாரோ தனிப்படை தேடிக்கிட்டு இருக்காங்க, யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. ஸோ சட்டத்துக்கு அடைக்கலம் கொடுக்கறது வந்து கொடுக்குறது தப்பு தான். அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரியலைங்கிறாங்க இல்லையா? இந்த அடைக்கலம் கொடுத்தது சட்டப்படி தப்புன்னா அடைக்கலம் கொடுத்தவர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கா? அடைக்கலம் கொடுத்தவர் வந்து அதுக்கு மேலே எஃப்ஐஆர் போடணும். இந்த போலீஸாக போட்டால் நீங்கள்
ஆனால் ஆன்டிசிபேட் பெயில் வந்து ஒரு ரைட், மேட்டர் ஆஃப் ரைட். அந்த எனக்கு வந்து இவங்க தான் ஒளிஞ்சிக்கிட சொன்னாங்கன்னு குற்றவாளி சொன்னால் இவங்க தான் அடைக்க நான் வந்து சரண்டராக நினச்சேன், இல்லை நீ பேசாமல் இங்கேயே ஒளிஞ்சிரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தா கைது பண்ணலாம். அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இவங்க கொடுக்கணும், கஸ்தூரி கொடுத்தால் கைது. அதே மாதிரி இப்போ கஸ்தூரி பேசுனது இழிவானதுன்னு நீதிமன்றத்தால் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இப்போ கஸ்தூரி பேசுறதுக்கு ஒரு மேடை அமைச்சு கொடுத்தாங்கல்ல, அவங்க கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கா? அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் மேடை போட்டு கொடுத்தோம், இந்த அம்மா இப்படி பேசுவாங்கன்னு நாங்கள் நினைக்கமா. கேஸ் போடும்போது அவங்களே ஒரு பார்ட்டியாக சேர்ப்பாங்க. இது எப்படின்னா, வைகோ ஒரு பேசிட்டார், இலங்கை பிரச்சனையில் கலைஞரை கடுமையாக சாடுகிறேன், இந்த கொலைக்கே அவர்தான் காரணம், முள்ளிவாய்க்கால் கொலைக்கு. இந்த படத்தில் பார்த்து அப்போ ஃபிலிம் காட்டினாங்க, ஃபிலிம் அந்த ஃபோட்டோ காட்டி அந்த முள்ளிவாய் அந்த ராஜா அண்ணாமலை மன்றத்தை நான் தான் புக் பண்ணேன், என் பேரில் தான். வைகோ அப்புறம் வைகோவை கைது செஞ்சாங்க, என்னை கைது செய்யலை. கண்ணப்பனை கைது செஞ்சாங்க, முன்னாள் மத்திய அமைச்சரை, ஆனால் என்னை கைது செய்யலை. நான் இப்போ மதிமுக இருக்கேன், வழக்கில் நானும் இருந்தேன். என்னுடைய சாட்சி பிரகாரம் தான் வைகோ அன்றைக்கி விடுதலை ஆனார். நான் கொஞ்சம் சாட்சி அன்றைக்கி திமுகவில் இருக்கேன், நான் சாட்சி. வைகோ அப்படி பேசலை, அவர் ஒரு பெருந்தன்மையாக அங்கே நடந்த நிகழ்வுகளை சொன்னார். இல்லை இப்படிலாம் நடந்திருக்கேன், இதெல்லாம் கலைஞருக்கும் இவர் தான் நேரடியாக போரிட்டாப்புல சொல்கிறாரா, அப்படி அந்த கருத்து சொல்லலை. தமிழ்நாட்டில் இவர் இருந்தார், அது வந்து மத்திய அரசுலேயும் இருந்தார், அந்த ஆதரவை நீக்கியிருக்கலாம்னு அந்த கருத்து சொன்னார். நான் சொன்ன சாட்சியினால தான் அவர் விடுதலை ஆனார். அந்த இன்றைக்கி அந்த ஜட்மெண்ட் என்கிட்ட இருக்குது, அந்த ஜட்மெண்ட் இருக்குது. நான் கொடுத்த டிப்போசிஷன் 5 பக்கத்துக்கு கொடுத்த டிப்போசிஷன். இப்படியான சூழ்நிலை இது இந்த இடத்துல இப்படியான நிலை இருந்தால் நாளைக்கு அவங்க வந்து வழக்கு போடும்போது அந்த யார் அந்த அரங்கத்தை அர்ஜுன் சம்பத்தோ யாரோ அவங்கள வந்து ஒரு வாதியாக சேர்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கி கஸ்தூரி நான் அப்படி பேசுகிறேன்னு மறுக்க முடியாது, எல்லாமே வீடியோ இருக்குது, எல்லா வீடியோ வேணா ஒன்று சொல்லலாம் டெக்னிக்கலாம். கஸ்தூரி நான் அதையும் சொல்ல, நான் வந்து 2 பக்கம் பேசுகிறாள் தான். என்னை வந்து ஒரே ஏரியா கஸ்தூரி நான் மறுநாள் பேசிட்டு மறுநாள் மன்னிப்பு கேட்டேன், வருத்தம் தெரிவிச்சிட்டேன், பிறகும் என்ன வழக்கு போடுறது நியாயம் தானான்னு கேட்கலாம் ஒரு கேள்வி. நான் திரும்ப பெற்றுக்கிட்டேன் அந்த கருத்தை டிஃபென்ஸை இதை எடுக்கலாம், அந்த கருத்தை தனக்கு சாதகமாக எடுத்துக்கலாம். எஃப்ஐஆர் போட்டதுபடி நான் என்னுடைய கருத்தை சொல்லிட்டேன், நான் தப்பாக பேசிட்டேன், நானும் தெலுங்கு மருமகள் தான் சொன்னேன். அப்படி தெலுங்கு மருமகள்லாம் இப்படி பேசலாமா? அப்புறம் உன் மாமா உன்னுடைய ஹஸ்பண்ட் வீட்டுக்காரங்களும் அப்புறம் விளக்கு பிடித்தாங்களா? இல்லை கேட்குறேன். அப்புறம் அறிதல் இல்லை, புரிதல் இல்லை, தெளிதல் எது வேணா அன்றைக்கெல்லாம் கை தட்டும். விதியே விதியே தமிழ் சாதியன் பாரதி சொன்னது தான் அன்றைக்கி ஞாபகம் என் செய்ய சொல்கிறேன். இதுதான் கருத்து. அப்போ இனிமேல் கூட கஸ்தூரி மன்னிப்பு கேட்டு கைது செய்யப்படுறது தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது? இன்னும் கிடையாது. இவங்க எஃப்ஐஆர் போட்டாங்களே, நீ வந்து அவங்க சரண்டர் ஆகலாம், இல்லை போலீஸ் கைது செய்யலாம். இப்போ கைது செஞ்ச பிறகு ஜாமீன் போடலாம். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க சார்? ஏன் கஸ்தூரி இப்படி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அறியாமல், புரிதல் இல்லை. ஒரு நீ சொல்லப்போனால் அசிங்கமாக நீ சொல்லணும், அரிப்பு. 4 பேர் நம்மளை பாராட்டணும், இந்த பேச்சு கை தட்டணும், ஃபேஸ்புக்கில் போட்டால் லைக் போடணும். நீங்கள் கஸ்தூரிக்கு அந்த பேசின பிறகு நீங்கள் ஒரு காட்டமாக ஒரு அறிக்கை விட்டுருந்தீங்க சார். அதுக்கு பிறகு ஒரு விமர்சனங்கள் உங்கள் மேலே வந்து நீங்கள் வந்து தெலுங்கு தாய்மொழியை கொண்டவர், அதனால தான் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சாங்க. அதுக்கு உங்களோட பதில் என்ன சார்? உடனே சொன்னால் இவர் நாயுடு தெலுங்குன்னு ஒன்று பிடிச்சிக்கோங்கடா, முட்டாப்பைகளா. நீங்கள் 2001 தான் பிறந்திருக்கீங்க, நான் இன்றைக்கி இல்லை. மனித உரிமை கமிஷனுக்கு வந்து நம்ம சிபிஎம் போராடினாங்க இல்லையா, பத்மினி, அண்ணாமலை நகர் பத்மினி, கிச்சிப்பாளையம் ஒரு பெண்ணை நள்ளிரவு கஸ்டடியில் கொண்டுட்டாங்க எம்ஜிஆர் பீட்டில். அதுக்கு மனித உரிமை கமிஷன் ஹைகோர்ட் வரைக்கும் போனேன், நஷ்டேடு வாங்கி கொடுத்தேன். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும் 91 ஜெயலலிதா ஆட்சியில் நடந்த மனித உரிமைகள் கிட்டத்தட்ட 10 அதெல்லாம் அங்கே சொல்லிருக்கேன். அவ்வளோ அவங்க தமிழருங்க தான். நான் போய் மனித உரிமை கமிஷனை தட்டினேன் டெல்லியில், நேஷனல் மனித உரிமை கமிஷனை. உங்களுக்கு தெரியும் வீரப்பனோட கைது செய்யப்படுற மைசூர் சிறையில் இருந்தாங்க 2 வருஷம். எஃப்ஐஆர் கிடையாது, கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறவே இல்லை, பல பேர் இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, கோர்ட்டுக்கே வெளிக்காத்தே அவங்க சுவாசிக்கலை, வெளியவே ஜெயிலை விட்டு வெளியே வரல. நீங்கள் வந்து ஜெயிலில் இருந்தால் 2 வாரத்துக்குள்ள கோர்ட்டில் ப்ரொடியூஸே பண்ணல, கோர்ட்லேயே அவங்க கோர்ட்டுக்கே கொண்டு வரல. அவங்களுக்கு அத்தனை பேர் விடுவிச்சேன், அத்தனை பேர் தமிழர் தான். எந்த ஒரு இனத்துக்கோ எந்த ஒரு சார்புக்கோ பாதிக்கப்பட்டால் எனக்கு குரல் இருக்கும். வீரப்பன் உடைய நண்பர்கள் சகாக்கள் தெலுங்கர்களா? அண்ணாமலை யூனிவர்சிட்டி பத்மினி தெலுங்கரா அந்த பெண்மணி? இல்லை, கிச்சிப்பாளையம் அந்த பெண்மணி வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர். அதே மாதிரி ஜெயலலிதா கேஸில் 10-15 அந்த 91 96 அவ்வளோ நான் போயிருக்கிறேன், தைரியமாக போனேன். எல்லோரும் ஜெயலலிதா கண்டு பயந்த நேரத்தில் நான் போனேன். அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் ராஜீவ் படுகொலை, நான் ஈழத்தமிழருக்காக குரல் கொடுத்தவன்.
அதே மாதிரி ஈழத்தமிழர் என்னை விட யார் தான் என் குரல் கொடுத்துருக்கீங்க கேட்குறேன். நீ என்னை தெலுங்குங்கிறதுக்காக கஸ்தூரி திட்டுறேன்னு பேசுகிற முட்டாப்பைகளா படிச்சுட்டு பேசுகிறா, வரலாறு தெரிஞ்சுட்டு பேசுகிறா. பிரபாகரன் ஆதியிலேருந்து எனக்கு தான் தெரியும், நான் தானே பல பேருக்கு அறிமுகம், எனக்கும் அண்ணன் நெடுமாறன் தான் தெரியும். நெடுமாறனோட பயணித்தவன் எவனாவது தெலுங்கருக்கு ஆதாயமாக பேசுவாங்களா? எங்கெங்கு பாதிப்புகள் ஏற்படுகின்றதோ அங்கே நான் என்னுடைய குரல் எடுப்பேன். இப்போது கஸ்தூரி விஷயத்தில் அதற்காக நான் குரல் எழுப்பல. ஒரு இனத்தை கண்ணாவிடமாக நீ பேசக்கூடாது. ஒரு தேவதாசி வேலை பார்த்தாங்கன்னு பேச அதுக்கு நான் குரல் கொடுத்துருக்கேன். அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு வந்தேரின்னா இந்த நாட்டுக்கு அவன் என்ன ஆந்திராவிலேருந்து வந்தவன் இங்கே அவன் ஆந்திரா தெரியுமா? இஷ்டத்துக்கு நீ பேசுவீங்க, நான் கேட்டுட்டு இருக்க முடியுமா? நான் அந்த வகுப்பை சார்ந்தவன், அந்த இனத்தை சார்ந்தவன் மறுக்கலை. அதுக்காக குரல் விட்டுறேன். எந்த இனம் பாதிக்கப்படுதோ அர்த்தமற்று நியாயமற்று பாதிக்கப்படுதோ என் குரல் இருக்கும். இதுக்கு முன்னாடி என் ட்ராக் இருக்கார பாருங்க. தமிழ்நாட்டு உரிமைகள், முல்லை பெரியார், கண்ணகி கோவில், காவேரி, கிழக்கு தொடர்ச்சி மலை, என்ன அது மாதிரி விவசாயிகள் நலன், இரும்பு சேலம் இரும்பு ஆலை, இவ்வளோ நான் வழக்கு போட்டிருக்கேன். 45 வழக்கு போட்டு தமிழ்நாட்டில். நான் ஆந்திராக்காரனா? என்ன பேசுகிற நீயே? நீ 2001 தான் பிறந்திருப்பேன். அதுக்கு முன்னாடி அரசியலை படிச்சுட்டேங்கிறது பேச முட்டாத்தலைமை இடியட் கணக்காக பேசாது. அதற்கு மேலே பேசினால் கஸ்தூரி என்ன சந்திக்கிறாளோ அது மாதிரி நீதிமன்றத்தை சந்திக்க வேண்டும். நான் சும்மா விட்டுட்டு போகிறா இல்லை, இது வரைக்கும் சும்மா பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ வரைக்கும் காலி பண்ணிடுவேன். நான் என்னை ஈஸியாக நிற்க வேண்டாம். ஜெயலலிதாவை கண்விரல் ஆட்டினவன் நான். பவர்ஃபுல்லாக கலைஞர் காலத்தில் அரஸ்டாக இருக்கும்போது மனித உரிமை கமிஷனுக்கு போய் உடனே அவங்கள அத்தனை பேர் 50,000 பேர் ரிலீஸ் பண்ணவன். என்னையா நீ நினச்சிட்டு இருக்க? நான் காமராஜால் வளர்க்கப்பட்டவன். பிரபாகரன் என்னோட சகா, என்னை அண்ணன் தான் கூப்பிடுவார். எம்ஜிஆர்கிட்ட பிரபாகரன் நான் தான் அழைச்சிட்டு போனேன். அதுக்கப்புறம் தான் உதவிகள் செஞ்சார் எம்ஜிஆர். அது மாதிரி ஜெயலலிதா KSR கூப்பிடுவாங்க. மதிமுக நிர்மாண பணிகளில் நான் தான் இருந்தேன். வைகோ தக்கன என்னை பயன்படுத்திக்கல, அவ்வளோதான். நான் வந்து அந்த தெலுங்கு பேசுகிறவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்னு குரல் கொடுத்துள்ளேன். இதில் என்ன தவறு இருக்குது? பிரபாகரன் என்ன சொல்வார்? ஒரு இனமோ ஒரு விஷயமோ பாதிக்கப்பட்டவர்களோடு இருக்க வேண்டும். கஸ்தூரி பேசுறது நியாயமா? வேசிகள் இருந்தாலும் அர்த்தம். இப்போ கஸ்தூரியோட பேச்சோட ஒரு அடிப்படை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பிராமணர்களே தமிழர்கள் இல்லைன்னா இவங்களாம் தமிழர்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சற்று நீண்ட காலமாக ஓடிக்கிட்டு இருக்கு பிராமணர்கள் தமிழர்களா இல்லையா அப்படின்றது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?